Assalamualaikum. Welcome back to our channel Farhana Designer. I hope all are fine. இந்த வீடியோவில் பிலோ 3K கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி செமி பிரைடல் ப்ளவுஸ் டிசைன்ஸோட 2 டிசைன் டியூட்டோரியல் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் டிசைன் பார்க்கலாம். இந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ஸ்லீவை எப்படி யூஸ்வலாக மார்க் பண்ணுவீங்களோ அது போல் மார்க் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட சென்டரில் இருந்து ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடில் 1.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஸ்கேலுப் மாதிரி கர்வ் ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்லீவோட சைடு ஹைட்டு 3.5 இன்ச்சிலேருந்து 3.25 இன்ச்சு வரைக்கும் மார்க் பண்ணிவிட்டு தென் ஸ்கேலை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் மார்க் பண்ணுறதுக்கு எந்த மெஷர்மெண்ட்டும் வேணாம். ஸ்கேலோட வித்தை வச்சு நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. வீடியோவில் நான் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிராஸ் லைன் ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒர்க் பண்ண போகிற ஸ்லீவுக்கு கரெக்டாக எனக்கு 8 லைன்ஸ் வந்துச்சு. நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாக பண்ணுறீங்கன்னா இதை விட கம்மியாக தான் உங்களுக்கு வரும். நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற டயல்ஜி பிராண்டில் இருக்க கோல்டு சரி த்ரெட்டை யூஸ் பண்ணி இந்த ஸ்கேலுப்பில் செயின் ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியமான சைஸில் வந்து போட்டுக்கோங்க. செயின் ஸ்டிச்சோட லைன் 3 to 4 லைன் கிட்டே நீங்கள் போட்டுக்கலாம். பட் நான் வந்து யூஸ்வலாக போடுற மாதிரி 3 லைன் தான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நீங்கள் ஒர்க் பண்ண போகிற பார்டர் காப்பர் கலர் ஆர் சில்வர் கலரில் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சரி த்ரெட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லீவோட பாட்டமில் அந்த ஸ்கேலுப்பில் நான் செயின் ஸ்டிச் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். தென் A-ஸ்டார் பிராண்டில் இருக்க சுகர் பீடை யூஸ் பண்ணி அந்த கர்வோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் பீடை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஷார்ப்பான பாயிண்ட் ஸ்டிச் பண்ணும்போது மேலே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு பண்ணிங்கன்னா தான் அந்த ஷார்ப் பாயிண்ட் வந்து பர்ஃபெக்டாக வரும். நிறைய பேர் சுகர் பீடுக்கு கலர் கேரண்டி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் சுகர் பீடுக்கு கலர் கேரண்டிலாம் கிடையாது. என்ன பிராண்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும் கண்டிப்பாக அது கலர் அப்படின்றது ஃபேட் ஆகும். பட் கஸ்டமர் அதை ஒழுங்காக மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு அவங்களுக்கு லைஃப் வரும். ஸ்கேலுப் ஒர்க் ஃபுல்லாகவே சுகர் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா தென் என்ன ஒர்க் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். கைண்ட்லி நோட்டிட் காய்ஸ், ஸ்டோன் பேஸ்ட் பண்ணுறதுக்காக நான் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டோனோட டிஸ்டன்ஸ் வந்து நான் மார்க் பண்ணலை. சுகர் பீடெல்லாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு தென் பேலன்ஸ் இருக்க பிளேஸில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோன்ஸோட பிட்வீன் டிஸ்டன்ஸ் 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச் வரைக்கும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.1 மெஷர்மெண்ட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். சுகர் பீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டோன்ஸோட டிஸ்டன்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மெஷர்மெண்ட்டில் டிஃபர் ஆகும். அதனால தான் சுகர் பீட் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஸ்டோன்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ண ஒவ்வொரு டிஸ்டன்ஸ்லையுமே ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே இந்த ட்ரெண்டிங் ஒர்க்குக்கு 6 mm சைஸில் இருக்க ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா 1 இன்ச்சிலேருந்து 1.25 இன்ச்சஸ் வரைக்கும் நீங்கள் டிஸ்டன்ஸ் வந்து விட்டுக்கோங்க. 6 mm விட இன்னும் சின்ன சைஸில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லுக் வைஸ் பார்க்க நல்லா இருக்காது. ஆல்சோ அது பேங்கிள் மேக்கிங்க்கு தான் சின்ன சைஸ் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் நான் யூஸ்வலாக யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். க்ளூ அப்ளை பண்ணி ஒரு 50% ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டோன்ஸோட கலர்ஸ் எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். பட் கோல்டு பார்டருக்கு ஒயிட் ஸ்டோன் யூஸ் பண்ணால் தான் ஸ்பார்க்லிங்காக இருக்கும். ஸோ அதனால் நான் ஒயிட் ஸ்டோன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் இருக்க பிளேஸ் ஃபுல்லாக ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணி நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமா தென் என்ன ஒர்க் கண்டினியூ பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ ஸ்டோன்ஸ் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஒர்க் பண்ணுறதுக்கு 4 mm சைஸில் இருக்க டல் கோல்டு பஞ்ச் பீட் அண்ட் சுகர் பீட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ உடன் நீடில் ஆர் பீட்ஸ் அயன் நீடில் ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட்னு கண்டினியூஸாக லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீடில் உங்களுக்கு எவ்வளோ லோட் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி லோட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோனோட பிட்வீன் கேப்பில் ஒரு 4 mm பீட் ஒரு சுகர் பீட்னு ரைட் சைட் லெஃப்ட் சைட் அண்ட் சென்டரில் எண்ணாட் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பீட் ஸ்டிச் பண்ணும்போதும் நீங்கள் எண்ணாட் போடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரைட் சைட் லெஃப்ட் சைட் சென்டர் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்க்குமே நீங்கள் எண்ணாட் போட்டுக்கோங்க. இந்த ஒர்க்கில் நான் யூஸ் பண்ணுற சேம் 4 mm பீட் சுகர் பீட் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இதுக்கு பதில் நீங்கள் 3 mm பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்சோ நம்ம பேஜில் ட்ரெண்டிங் டிசைன் அப்படின்னு நான் அப்லோட் பண்ணாலே அந்த ஒர்க்கில் எல்லாமே கட் பீட் 3 mm பீட் சீக்வன்ஸை யூஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் இந்த டிசைனில் 4 mm பீட் சுகர் பீட் இந்த காம்பினேஷனில் ஒர்க் பண்ணியிருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டியை வச்சு எப்படி வேணாலும் நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது ஃபுல்லாகவே உங்களோட சாய்ஸ் தான். பட் இந்த டிசைனோட டுட்டோரியல் வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. அதனால தான் ஃபைனலாக அப்லோட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஆரி ஒர்க் கிளாஸ் பற்றி என்கொயரிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஒவ்வொருத்தவங்களுக்குமே என்னால் டீட்டெயிலாக ரிப்ளை பண்ணவே முடியலை. அப்கமிங் இயர் 2026 ஜான் லாஸ்ட்லேருந்து ஆரி ஒர்க் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற ஐடியா இருக்குது. மேபி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா ஷார்ட்ஸ் வீடியோ, இன்ஸ்டா, ரீல், ஸ்டோரி எல்லாத்துலேயும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன்.
என்னோட இன்ஸ்டா பேஜை நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலனா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த டிசைனை சூப்பராக கஸ்டமைஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த ஒர்க்கில் ஃபைனலாக கிறிஸ்டல் ஹேங்கிங் பீட்ஸ் வந்து ஸ்லீவோட பாட்டமில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனல் ஷார்ட்ஸ் வீடியோவில் ஆல்மோஸ்ட் நிறைய ஹேங்கிங் பீட்ஸ் பற்றி தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி லூஸ் ஆகாமல் ஸ்டிச் பண்ணுறது அண்ட் எப்படி பர்ஃபெக்டாக எண்ணாட் போடுறதுன்னு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஹேங்கிங் பீட்ஸ் எப்படி எண்ணாட் போடுறதுன்னு லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ஹேங்கிங் டிசைனில் 5 சுகர் பீட், ஒரு கிறிஸ்டல் ஹேங்கிங் பீட், எண்டில் ஒரு சுகர் பீட் கொடுத்துட்டு லாஸ்ட்டாக லோட் பண்ண சுகர் பீட் மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பீட்டில் நீடில் இன்சர்ட் பண்ணி டவுன்வர்டில் இழுத்துக்கிறேன். இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி ஃபுல் ஹேங்கிங் பீட்ஸையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்கேலுப்போட பாட்டம்லையும் 3 ஹேங்கிங் பீட்ஸ் இருக்க மாதிரி நான் கேல்குலேட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி சேமாக பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த டிசைனை நீங்கள் ஷார்ட் ஸ்லீவுக்கு ஒர்க் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் 4 to 5 லைன்ஸ் கிட்ட வரும். நான் எல்போ ஸ்லீவுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்கிறதுனால 8 லைன்ஸ் வந்திருக்கு. இந்த டிசைனை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாவில் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஷார்ட்ஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். இப்போ செகண்ட் ப்ளவுஸ் டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த செகண்ட் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் கிடையாது, 3/4 ஸ்லீவ். பட் பார்டர் திக்காக இருக்கிறதுனால பார்டர் கீழே ஒர்க் பண்ண முடியாது. பார்டருக்கு மேலே இருக்க பிளெயின் போர்ஷனில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். செக்டு பேட்டர்ன் டிசைனை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால ஸ்கேலை யூஸ் பண்ணி இந்த விட்த்துக்கு தான் நான் செக்டு பேட்டர்ன் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணி ஆப்போசிட்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக ஸ்லீவோட பாட்டமில் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இது வந்து எல்போ ஸ்லீவ் கிடையாது. 3/4 சென்டரில் ஒர்க் பண்ண போகிறதுனால ஜரி த்ரெட் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. பார்டரோட மேல் பக்கமாக சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். தென் சுகர் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். எப்போவுமே ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணும்போது 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு சுகர் பீடை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டோன் செயினை ஸ்டிச் பண்ணுங்கள். அண்டர் ஆர்ம்ஸில் வந்து ஸ்டோன் செயின் மாட்டாமல் இருக்கும். ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும்போது க்ளூ அப்ளை பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இப்போ ஸ்டோன் செயின் கொடுத்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா அகெயின் சுகர் பீடை யூஸ் பண்ணி 2 பீடாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. சென்டரில் நீங்கள் 3 mm பீட், 4 mm பீட், என்ன சைஸ் பீட்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்பிளாக 1/4 இன்ச்சில் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செக்டு பேட்டர்னில் ஃபஸ்ட்டு கிராஸ் லைனில் சுகர் பீடை யூஸ் பண்ணி ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே செக்டு பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் நீங்கள் யூஸ்வலாக எப்படி பண்ணுறீங்களோ அது போல் ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணிடலாம். பட் ஆப்போசிட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுற கிராஸ் லைன் தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக பர்ஃபெக்டான ஃபினிஷிங்கில் ஸ்டிச் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஸ் லைன் ஃபுல்லாகவே நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஆப்போசிட் கிராஸ் லைன் எப்படி மிஸ்டேக் பண்ணாமல் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறதுன்றதை சொல்கிறேன். வீடியோவில் நான் ஷோ பண்ணுற மாதிரி பீட்ஸுக்கு மேலே பீட்ஸாக லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணாமல் ஒரு செக்டு பாக்ஸ் முடிக்கிறீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் போகிற செக்டு பாக்ஸ்க்கு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பீட்ஸை வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணி நீங்களும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு பாக்ஸோட ஃபினிஷிங்குமே ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த செக்டு பாக்ஸ் ஃபுல்லாகவே பர்ஃபெக்டாக சுகர் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் என்ன ஒர்க் கண்டினியூ பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். செக்டு பாக்ஸ்க்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்காக சின்ன சைஸில் இருக்க இந்த ரைஸ் பீட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட நீங்கள் பெரிய சைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மெஷர்மெண்ட்டுமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகாது. அண்ட் கொஞ்சமாக சுகர் பீட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீடில் ஒரு ரைஸ் பீட், ஒரு சுகர் பீட்னு கண்டினியூஸாக எவ்வளோ லோட் பண்ண முடியுதோ அவ்வளோ நீங்கள் லோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு செக்டு பாக்ஸோட 4 சைட்ஸ்லையுமே ஒரு சுகர் பீட், ஒரு ரைஸ் பீட்னு கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செக்டுலையுமே 4 பீட்ஸ் கிட்ட உங்களுக்கு வரும். பட் நீங்கள் 4த்துக்கும் எண்ணாட் போடணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 4th பாக்ஸில் முடியும் போது நீங்கள் எண்ணாட் போட்டிங்கனாலே போதும். மேபி நீங்கள் ஒவ்வொரு பீட்ஸுக்குமே செப்பரேட்டாக எண்ணாட் போட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து பர்ஃபெக்டாகவே இருக்காது. அந்த எண்ணாட் ஒரு மாதிரி இம்பர்ஃபெக்டாக தெரியும். இப்போ எல்லா செக்டு பாக்ஸ்லையுமே ரைஸ் பீட், சுகர் பீடை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. தென் செக்டு பாக்ஸோட சென்டரில் இருக்க கேப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோனை யூஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் ஃபேப்ரிக்கோட கலருக்கு ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன் மேட்ச் ஆகலை. அதனால் கோல்டு கலரில் இருக்க ஸ்கொயர் ஷேப் குந்தன் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் செக்டு பாக்ஸோட இன்னரில் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி எல்லா செக்டு பாக்ஸ்குள்ளேயுமே பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கோல்டு பீட்ஸை யூஸ் பண்ணி இந்த டிசைன் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி நீங்கள் சில்வர் தீமில் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னா கோல்டு ஸ்டோன் யூஸ் பண்ணாமல் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸே யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இது நல்ல ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்லீவோட பாட்டம் இல்லாமல் ஸ்லீவோட மிடில் வந்து ஹேங்கிங் பீட்ஸை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ளவுஸோட மார்க்கிங்லேருந்து ஸ்டிச்சிங் வரைக்கும் எல்லாமே 3/4 மெஷர்மெண்ட் தான். பட் ஆரி ஒர்க் மட்டும் எல்போ ஸ்லீவில் ஒர்க் பண்ண மாதிரி ஒரு லுக்கில் இருக்கும். இந்த ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்கும் அப்படின்றத நான் வீடியோ எண்டில் ஃபோட்டோவாக ஆட் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் நான் பாட்டமில் இல்லாமல் மிடில் தான் ஹேங்கிங் பிட்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் ஷோ பண்ண 2 டிசைனுக்குமே 2500லேருந்து 3Kக்குள்ளே வரைக்கும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த ப்ரைஸ் ஷார்ட் ஸ்லீவுக்கு கிடையாது, எல்போ ஸ்லீவுக்கு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு பக்கத்தில் ஹைப்புன்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட பாயிண்ட்ஸை மறக்காமல் ஹைப் பண்ணி விடுங்க. ஃப்ளிப்கார்ட் அண்ட் மின்ட்ராவில் நிறைய ப்ராடக்ட்ஸ் 50%லேருந்து 70% வரைக்கும் ஆஃபர்ஸில் போயிட்டுருக்கு. கீழே எல்லா ப்ராடக்ட்டும் டேக் பண்ணுறேன். மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.